கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹாப்பி சாபத், ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். நல்லது. இந்த வேளையிலும் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிற உங்களை கிறிஸ்து பலப்படுத்தி உங்களுடைய இருதயங்களை எல்லாம் நிரப்பி இந்த இடத்தை விட்டு அவர் நம்மளை கடக்கச் செல்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த செய்தியை நான் துவங்குகிறேன். பொதுவாக தலைப்பை வெளியில் சொல்லிடுவோம். இன்றைக்கி நான் போட போகிறதில்ல. சில கேள்விகளோடு இந்த நாளினுடைய செய்தியை பார்க்குறோம். ஆனால் நான் நேற்றைக்கு வெள்ளிக்கிழமை அந்த செய்தி நேரத்திலே நான் சொன்னேன், நாளை தினத்தில் அதனுடைய தொடர்ச்சி இருக்கிறது என்று சொல்லி. எத்தனை பேர் நீங்கள் அதை கவனித்தீர்கள் என்று தெரியல. ஆனாலும் சில கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விக்கு சரியாக பதிலை நீங்கள் சொல்ல முயற்சிக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நேற்று தினத்தில் நம்ம என்ன செய்திகளை பார்த்தோம்? நேற்று வந்தவங்க சொல்லலாம், இல்லை ஆன்லைனில் நீங்கள் பார்த்தவங்க கூட சொல்லலாம். வருமானத்தின் வறுமை என்ற ஒரு தலைப்பில் பார்த்தோம். நல்ல ஒரு அளவு. இந்த வருமானத்தின் வறுமை என்ற வார்த்தையின் மூலமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு என் வருமானத்தை எப்படி பெருக்கிறது, அதன் மூலமாக எனக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன, அது எப்படி நான் பெற்றுக்கொள்வது என்பதை நாம் பார்த்தோம். அதற்கு வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு கர்த்தர் விரும்புகிற ஒரு வழி என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, தசம பாகத்தை நாம் சரியாக செலுத்தும் போது அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மீண்டும் உங்களுடைய நினைவில் நான் வைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், இது பணத்தை சேகரிப்பதற்கோ அல்லது காணிக்கையை அதிகரிப்பதற்காகவோ இந்த வார்த்தை கிடையாது. நாம் பெற்ற இன்பத்தை, நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நான் மீண்டும் தேவனுக்கு ஞாபகப்படுத்தி அல்லது அவருக்கு மரியாதை செலுத்தி நான் கொடுக்குற ஒரு பிரதிபலன் என்று கூட நாம் சொல்லலாம். சரியா? அதனால தான் ரொம்ப கவனமாக அந்த காரியத்தில் இருங்கள் என்று சொல்லி நான் சொன்ன வந்த ஒரு விஷயம். நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான். ஒரு சபைகளில் நம்ம பாடுறோன்னு வைங்களேன். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கேள்வி. நம்ம பாட்டு பாடும்போது அந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்க மாட்டோம். அல்லது யாராவது ஒருத்தர் ஜெபிக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லாமல் ஜெபத்தை கூட அவர்களால் முடிக்க முடியாது. பிரசங்கத்தை செய்தாலும் அந்த வார்த்தையை சொல்லாமல் பிரசங்கத்தையும் முடிக்க முடியாது. என்ன வார்த்தையே ரெண்டாகாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? வேறு என்ன வார்த்தைகள்? பதில் வந்துட்டு நட்டு இருந்தாலும் வேறு என்ன வார்த்தைகளாக இருக்கும்? பிதாவே. ஓகே, அந்த வார்த்தை இல்லாமல் இருக்காது. அமெரிக்காவிலிருந்து பிரசங்கியாளரை ஒருவேளை கொண்டு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலிருந்து பிரசங்கியாளரை கொண்டு வந்தாலும் சரி, வேற எந்த தேசத்திலிருந்து கொண்டு வந்தாலும் சரி, அந்த வார்த்தை முடிக்காமல் செய்தியை முடிக்க முடியாது. அல்லது அந்த வார்த்தையை சொல்லாமல் செய்தியை முடிக்க முடியாது. ஓகே, அப்படி இருக்கிட்டு எல்லாரும் யோசிக்கிறீங்களா? ஒரு சில பேர் பதில் சொல்லிட்டாங்க. ஒரே குடும்பத்திலிருந்து அந்த பதில் வந்துட்டு. வேற என்னவா இருக்கும்? இன்னும் 2 பேர் முயற்சி பண்ணுங்க, நம்ம டக்குன்னு போயிடலாம். உங்களுக்கு அது ரொம்ப புதிய வார்த்தைன்னு சொன்னேன் அப்படின்னா, என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்பீங்க நான் பதில் சொன்னதுக்கப்புறம். அதனால் ரொம்ப பழக்கப்பட்ட வார்த்தை. எந்த சபைகளுக்கு சென்றாலும் அந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. ரைட்டு, சரி, 3 பேர் பதில் சொல்லிட்டாங்க. அதனால் நான் முடிச்சிடுறேன். சத்தமாக சொல்லுங்கப்பா, என்ன சொன்னீங்க? ஆசீர்வாதம். நான் காலேஜில் படிக்கும்போது ஆசீர்வாதம், அப்புறம் இன்னும் 2-3 தலைப்புகள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் பிரசங்கமே எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன் நான். ஏன் அப்படி ஒரு தீர்மானத்துக்குள்ள நான் போனேன்றது நான் சொல்கிறேன்னா, இதை குறித்ததான ஒரு விளக்கம், இதை குறித்ததான ஒரு பாடம் அநேக சபைகளில் எல்லாருடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை, இயல்பான ஒரு வார்த்தை, எப்பொழுதும் பேசுகிற ஒரு வார்த்தை. பிளெஸ்ஸிங் 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 என்று சொல்லுவாங்க. ஆசீர்வாதம் என்ற வார்த்தை எல்லாரும் பேசுவாங்க. அப்ப நாமளும் அதையே மீண்டும் பேச வேண்டுமா, அதே அரைத்த மாவை மீண்டும் அரைக்க வேண்டுமான்னா யோசிச்சிருக்கிறேன் நான். ஆனால் சில வாரங்களுக்கு முன்பதாக நான் யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, எதை பற்றி பேசலாம் என்று யோசிக்கும் பொழுது எனக்கு தென்பட்ட ஒரு காரியம், நீ ஆசீர்வாதத்தை குறித்தே பேச வேண்டும் என்று. அப்பதான் பெரிய ஒரு சம்பவம் உள்ள இருக்குன்றதை நீங்க மறக்கக்கூடாது. சரியா? இதுவரைக்கும் நாம் பார்த்த ஆசீர்வாதம், அந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும்? உண்மையை சொல்ல போனால் சில நேரத்தில் அந்த வார்த்தையை கேட்டால் எனக்கு எதுக்கு இதுதானே அப்படின்ற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் அதை கேட்டு 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 புளிச்சு போச்சேன்னு தோணும். ஆனால் உண்மையாகவே ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்றத ஒரு வேறு விளக்கம் என்றதை விட வேறு திசையில் அந்த விளக்கத்தை பார்த்தால் இன்னும் அழகாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதுதான் இந்த நாளில் நாம் படிக்க போகிற அந்த ஒரு வார்த்தை.
இப்போ போடுங்க, அந்த தலைப்பின் என்ன அப்படி வச்சிருக்குன்னா, ஆசீர்வாதத்தின் ஆச்சரியங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஆசீர்வாதத்தின் ஆச்சரியங்கள். இந்த வார்த்தையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா இடையில? அது ஆசரிப்பு கூடாரத்தின் ஆச்சரியங்கள். சரியா? ஒருவேளை லிங்க் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருந்திருப்போம் இல்லையா? ஹோப் டிவியில் நம்ம போயிட்டு இருக்கு ஒரு நிகழ்ச்சி. இது ஆசீர்வாதத்தின் ஆச்சரியங்கள் என்று நம்ம ஒரு தலைப்பில் பார்க்குறோம். யோசிக்கும் போது இதில் எபிரேய மொழியில் ஆசீர்வாதம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வார்த்தையினுடைய பெயர் என்ன? பராக் என்று சொல்லுவார்கள். எபிரேய மொழியில் ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங் அப்படின்ற வார்த்தைக்கு பராக் என்று அர்த்தம். ஆசீர்வாதம்னா என்ன? யாராவது கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்களேன். வாட் இஸ் பிளெஸ்ஸிங்? இங்கே எல்டர் சார்லேருந்து ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பதிலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். வாட் இஸ் பிளெஸ்ஸிங்? சொல்லுங்கள். ஆசீர்வாதம்னா என்ன? எவ்வளோ அழகான ஒரு பதில் தெரியுமா? நான் உயிரோடு இருக்கிறதே ஆசீர்வாதம் பாஸ்டர். வெரி குட், வெரி குட். வேற வேற என்ன? ஆசீர்வாதம்னா என்ன? அவ்வளோதானே. மௌனமாக இருப்பதும் ஒரு ஆசீர்வாதம் தான். எல்லாருக்கும் கிடைக்காது. அவருடைய பிள்ளைகளால் இருப்பது ஒரு ஆசீர்வாதம். சரியா? வேற என்ன ஆசீர்வாதம்னா? பிளெஸிங்னா என்ன? பசங்க அப்படி ஏதோ சொல்லுங்க, அப்படி ரெடியாக இருக்கிறீங்க, பட் ஆனால் வெளியில தான் வரல வார்த்தை. வாட் இஸ் பிளெஸிங்? பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? நம்ம நிறைய இப்போ பணம், வீடு, காரு, பங்களா, சொத்து, பெற்றோர்கள், பிள்ளைகள் எப்படி நிறைய நினைக்கிறோம் இல்லையா? பட் உண்மையாகவே வாட் இஸ் பிளெஸிங்? இப்போது நம்ம இயற்கையை பார்க்குறோம், மரத்தை பார்க்குறோம், காற்று அடிக்குது இந்த பக்கம் அப்படின்றத எப்படி நம்மளால் கணிக்க முடியும்? எப்படி நம்ம சொல்கிறோம்? உணர்றோம். சரி, இந்த பக்கம் காற்று பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்றத எதை கண்டு அல்லது எதை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க? உணர்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. எஸ், கண்டிப்பாக அதோடைய காற்றினுடைய தன்மை நம்ம மேலே படுற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வரும். அதனால் சொல்லுவோம். பொதுவாக என்ன? அசைவுகளை பார்த்து, மரமோ அதனுடைய கிளைகளோ அசைகிறதை பார்த்து, எப்போ அந்த பக்கம் காற்று பயங்கரமாக அடிக்குது, இந்த மரம் கீழே விழுகிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே அல்லது ஒரு பதிலை நம்ம என்ன செய்வோம்? சொல்வது உண்டு. அப்போ இன்றைக்கி யோசிங்க, இந்த ஆசீர்வாதமும் ஏதோ இப்படி சம்மந்தப்பட்ட ஒரு பாடத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி லெசன் ஸ்டடிலையும் சில வார்த்தைகள் அவங்க கொண்டு வந்தாங்க அங்கிள். அதில் நானும் நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதை பற்றி இன்னும் கூடுதல் விளக்கத்தை நம்ம போகும்போது பார்க்க போகிறோம். அப்போ உண்மையாகவே அந்த ஆசீர்வாதம் எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரியா? ஒரு கேள்வி. ஒருத்தர்கிட்ட பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு, தம்பி உனக்கு வேலை வேணுமா சாப்பாடு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதை எடுத்துக்குவாப்ல? ஆமாம், இது சரியான பதில். ஒருத்தருக்கு வேலை வேணுமா சாப்பாடு வேணுமா கேட்டால் எதை எடுப்பாங்க? ரெண்டு பதிலும் சொல்லிட்டீங்க. ஒரு பதில் எதை சொல்லுங்கள்? இங்கே உங்களுக்கு இருக்குது, நான் இந்த டேபிள் வச்சுருக்கேன். வேலை ஒரு பக்கம் இருக்குது, சாப்பாடு ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் பயங்கர பசியாக இருக்கிறீங்க. உங்களுக்கு எதை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுப்பீங்க? என்னம்மா? சாப்பாடு. போயிடலாம், 1/2 மணி நேரம் அப்படி தானே? சாப்பாடு. ஆனால் நம்ம எதை எடுக்கணும் தெரியுமா? வேலையை. அதான் சார் சொன்னாங்க, வேலை கிடைத்ததுன்ற சாப்பாடு கிடைச்சிடும். நான் ஆரம்பத்தில் எடுக்கிற தீர்மானம் ஒரு சரியான தீர்மானமாக இருக்கணும். நான் தேவனிடத்தில் கேட்கிற ஒரு ஆசீர்வாதம் சரியான முறையில் இருக்கணும். அது என்னன்றது நம்ம பார்க்கிறோம். ஆமாம், பசி நம்ம விடும்போது ஒரு இது தேவைப்படுது. சரிதான், நீங்கள் சொல்கிறது சரிதான். யோசிச்சு பாருங்க, என்னென்ன? ஆமாம், ஒரு தியாகம் தேவைப்படுது. ஒரு மூட்டை மாங்காய் வேணுமா அல்லது ஒரு மாமரம் வேணுமான்னா எதை நீங்கள் எடுப்பீங்க? மாங்காய். ஏன்னா உடனே அதான் இப்போ தேவை. அப்படி தானே? ஒரு மூட்டை மாங்காய் வேணுமா அல்லது ஒரு மூட்டை ஒரு தென்னை, அதாவது மாமரம் வேணுமா, செடி வேணுமான்னா எதை எடுக்கும்? நமக்கு மாமரம் இல்லை, மாம்பழம் தான் தேவை. உடனடியாக நமக்கு தேவை அதுதான். ஆனால் நம்ம எதை எடுக்க வேண்டும்? மாங்கன்ற ஒருவேளை நம்ம எடுத்து வச்சுட்டோம்னு சொன்னால் அதை வளர்க்கும் போது ஒவ்வொரு சீசன் வரும்போது பல மூட்டைகள் என்னால் எடுக்க முடியும். ஆனால் அந்த நேரத்தில் அப்போ எனக்கு வேணும் அப்படின்றது மாத்திரம் டக்குன்னு எடுக்கிறது என்னதான்? ஒரு மூட்டை. அது காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டு அப்படி அதை இது பண்ணிவிட்டு நமக்கு எல்லாம் போயிட்டு அப்படின்னா என்ன செய்வோம்? அதோடைய பலன் இல்லை. அப்போ நம்ம எதை தேடி எதை எடுக்கிறோம்? எது உண்மையான ஆசீர்வாதம் அப்படின்ற கேள்வியில் தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டுருக்குறோம். ஆசீர்வாதம் என்ன? பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம்.
உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுக்கிற தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். நம்ம கேள்வி வாட் இஸ் பிளெஸிங் அப்படின்றதான் கேள்வி, ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்றதான் கேள்வி. ஆனா இங்க வாசிக்கும் போது அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் கிடைக்குது. ஐஸ்வர்யம் அப்போ ஆசீர்வாதம் அப்படின்னு நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் நேரடியாக கேட்ட உடனே எனக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்னா பணம் கொடுத்த உடனே எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அது பேர் ஆசீர்வாதமானா? அப்படி இல்லை. அந்த பணங்களை சம்பாதிப்பதற்கு ஒரு பலன் தர்றாரு பார்த்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம் அப்படிங்கிறாங்க. செய்திகள் போக போக இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு புரியும். கவனத்தோடு நீங்க வாங்க. ஒரு தவறான கூற்று, ஒரு தவறான சிந்தனை இந்த வார்த்தையில் இருக்கிறது. நான் ஆண்டவரிடத்துல கேட்டா எனக்கு கிடைச்சிரும், ஒருவேளை கிடைக்கலன்னா ஆண்டவர் எனக்கு எதிரி. அப்ப எது உண்மையான ஆசீர்வாதம், எதை நான் தேடணும், எதை அவர் தேட சொன்னார் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு செய்தியாக இருக்குது. காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு சிறு பையன், ஜோயல் மாதிரி இந்த அஸ்வின் மாதிரி இருக்கிற ஒரு பையன் அங்கே ஸ்கூல் டீச்சர் கேம்ப், அதாவது அந்த கேம்பஸில் ஸ்பைசர் கேம்பஸில் இருந்திருந்தாங்க. அவங்க அப்பா வந்து அந்த ஸ்கூலில் ப்ரொஃபஸராக, அவங்க அம்மா வந்து ஸ்பைசர் ஸ்கூலில் டீச்சராகவும் வேலை செய்கிறாங்க. அப்போ ரொம்ப நல்லா பிடிக்கும் அந்த தம்பி. என்கிட்ட அப்பப்போ ஈவினிங் டைமில் விளையாடும் போது, ஷட்டில் விளையாடும் போதெல்லாம் வருவார், எட்டி பார்ப்பார். ரொம்ப நல்ல ஒரு பழக்கம். இப்போ நல்லா வளர்ந்துட்டார். அப்போது அன்னைக்கு ஒரு பிரசங்க எல்லாரும் பேசினார். வேறு பிரசங்கம் வேணா, அந்த செய்தியில் பிளெஸ்ஸிங்ஸை பற்றி கொஞ்சம் விவரித்து சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ வாட் இஸ் பிளெஸ்ஸிங் அப்படின்னு கேட்குறாரு. பல பேர் பல தரப்பட்ட பதில் சொல்கிறாங்க. பணம்ன்றாங்க, வீடுங்கிறாங்க, காரு, பங்களா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு முடியுது. அடுத்த நாள் சண்டே நாங்கள் விளையாட போகிறோம். அந்த தம்பி என்கிட்ட வந்து சொல்லி கொடுத்த ஒரு பாடம், ஒரு சின்ன பையன் என்கிட்ட சொல்லி கொடுத்த ஒரு பாடம். இப்போ சொல்கிறாரு, பாஸ்டர், அவர் அப்போ இருந்தே கிண்டல் பண்ணுறது தான் அந்த பாஸ்டர்னு சொல்லுவாப்பில். ஒரு அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான் இருக்கும், சின்ன பையன் தான். பட் அவர் சொல்லு, பாஸ்டர், நம்ம நேற்று ஒரு பிரசங்கம் கேட்டோம்ல, அதில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா. சரி, உண்மையாகவே அவன் தெரியாமல் தான் என்கிட்ட கேட்குறான் போலன்ட்டு நானும் கவனித்ததை 1-2 பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். அங்கே சொல்லப்படாத பாயிண்ட்டையும் நான் எக்ஸ்ட்ரா பேசுகிறேன். அப்படின்னா என்ன ஒழுங்காக கவனிக்கலன்னு அர்த்தவங்க இல்லையா? நான் பேசிகிட்டே இருக்கேன். அப்போ அவனுக்கு நான் சொன்ன பதில் வந்து திருப்தியாக இல்லை, அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. பாஸ்டர், பட் யுவர் ஆன்சர் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி வாட் எஸ்டர்டே தட் பாஸ்டர் ப்ரீச்டு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறான். நேற்று பிரசங்கம் செய்தது போல் அந்த பதிலே நீங்கள் கொடுத்த மாதிரி தெரியலையே, இருந்தாலும் சொல்லுங்கள், வாட் இஸ் பிளெஸிங், ரொம்ப சிம்பிளாக எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறான். இந்த சின்ன பாயிண்ட்டை வந்து மாட்டிக்கிட்டோன்னா சில நேரத்தில் அவ்வளோதான். சரியா? அவன் யோசிக்கிறான், நான் யோசிக்கிறேன், பயங்கரமாக யோசிக்கிறேன், பதில் சொல்ல முடியல. அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான், நீ சொல்லு பார்ப்போம், பிளெஸ்ஸிங்னா என்ன தம்பி அப்படின்னு கேட்குறேன். ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக, நான் நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ அழகான ஒரு பதிலை சொன்னான். பிளெஸ்ஸிங்க்கு இப்படி ஒரு டெஃபினேஷன் இருக்கா, இப்படியும் ஆசீர்வாதம் தானா, இதுவும் ஆசீர்வாதம் தானா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவன் பதில் இருந்தது. என்னவா இருக்கும்? என்ன பதில் சொல்லியிருப்பான்? ஒரு வார்த்தை கேட்டான். இப்போ விளாண்டுட்டு இருக்கோம், நான் ஷூ வாங்கி ஒரு 6 மாதம் ஆச்சு. அப்போ அந்த ஷூவை பார்த்துட்டு கேட்குறான், பாஸ்டர், நீங்கள் இந்த ஷூ போட்டிருக்கீங்களா, இந்த ஷூ நீங்கள் எப்போ வாங்கினீங்க அப்படின்னு கேட்டான். என்ன ஆசீர்வாதம்னா என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன், இவன் ஷூ எப்போ வாங்கினீங்கன்னு கேட்டுட்டு இருக்கானேன்னு நினச்சிட்டு, இருந்தாலும் ஒரு சின்ன பையன்ல அவனை நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு, எப்போ இந்த ஷூ வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த் ஆகுது, 6 மாதங்கள் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். அவன் மறுபடியும் சொல்கிறான், இந்த ஷூ நீங்கள் போட்டிருக்கீங்க, வாங்கி 6 மாதம் ஆகுது, ஒருவேளை இந்த ஷூ 6 மாதத்தையும் தாண்டி 1 வருடத்தை தொட்டு உங்களுக்கு உபயோகப்படும் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறான். என்னுடைய கருத்து உங்களுக்கு புரியுதா? எது ஆசீர்வாதம், எது ஆசீர்வாதம் என்று கேட்கிற நாம, இது இருந்தால் தான் ஆசீர்வாதம், இது கிடைத்தால் தான் ஆசீர்வாதம் சொல்றோம். நாம் இருக்கிற காரியத்தில் எனக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் அதிகமாக நீடித்து பயன்படுத்தப்படும் என்று சொன்னால், ஒரு சட்டையா இருக்கலாம், செருப்பா இருக்கலாம், ஒரு ஸ்கூலுக்கு போகிற பேக்காக இருக்கலாம், ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கலாம். எல்லாம் கேட்டாங்க, 7 வருஷமாக ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கே, இன்னும் மாற்றலையான்னு கேட்டாங்க. இப்போ புதுசாக ஒன்று வாங்கின ரீசெண்டாக தான். அப்போ நான் நினைத்தது, இந்த மொபைலுடைய தன்மை ஒருவேளை ஒரு 5 வருடங்களோ 4 வருடங்களாக இருக்கலாம், அவ்வளோதான், வாரண்டி கேரண்டிலாம் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி எனக்கு அதன் மூலமாக ஒரு பயன் கிடைக்கும் என்று சொன்னால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
அப்போ நம்ம சுற்றி என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய இல்லத்தில் என்னை சுற்றி சில பொருட்கள் இருக்கும் என்று சொன்னால், சில காரியம் இருக்கும் என்று சொன்னால், நண்பர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், சொந்த பந்தங்கள், இரத்த பந்தங்கள் என்னோடு இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய தாய் இன்னும் நீடித்து வாழ்கிறார்கள் என்று சொன்னால், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நம்ம நினைக்கிற மாதிரி பணமோ, காசோ, பதவியோ, பெருமையோ இது அல்ல. நம்ம இதைத்தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் பல காலமா. ஒரு சிறு பையனிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் இன்னும் என்னுடைய மனதிலே ஆழமாய் பதிகிறது. என்னுடைய இருக்கக்கூடிய பொருள் எனக்கு நீடித்து தந்தது என்று சொன்னால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் ரொம்ப அழகா சொன்னான், ரொம்ப கியூட்டா இருந்துச்சு அது. ஒரு ஷூல இருந்து, ஒரு என்னுடைய கால் அணிகளில் இருந்து அவன் கற்றுக் கொடுத்த பாடம் இன்னும் என் நினைவில் இருக்கிறது. எதை ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம்? ஆதியாகமம் 1 21, 22 வேதத்தில் ஒரு நிமிஷம் எல்லாரும் பாருங்க. அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் என்ன பாருங்கன்னு பைபிள் சத்தம் கேட்குதுன்னா அப்போ இங்கே கவனிக்கணும், அப்படிதானே? அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட வேண்டாம். அந்த கேள்விக்காக தான் நான் சொன்னேன். அவசரத்தில் நானும் வசனத்தை சொல்லிட்டேன். வேதத்தில் முதலாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது யார்? ஓகே, வேற யாராவது முயற்சி பண்ணுறீங்களா? முதலில் வேதத்தில் பிளெஸ்ஸிங் யார் வாங்கினா? ஓகே, வேற? ஓகே, வேற யாராவது முயற்சி பண்ணீங்களா? பாம்பா? ஒரு ஊரில் பரலோகத்தில் லூசிஃபர் என்ற ஒரு இதில் இருக்கும்போது வாங்கிட்டாரு இருக்கீங்களா? வாசிங்க, இப்போ வாசிங்க உங்கள் வேதத்தை திருப்பி கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1 21, 22 நீங்கள் வாசிங்களேன். நீங்கள் சொன்ன பதில் நிறைய பேர் பதில் சொல்லிட்டீங்க. வெரி குட், நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். இது தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். வாசிப்போம். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தின் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் அடுத்த வருஷம் 22 தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். இதுதான் வேதத்தில் கொடுக்கப்பட்ட முதல் பிளெஸிங். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம், நானே சில நேரத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக நான் நினைச்சு கொண்டது ஃபர்ஸ்ட் பிளெஸிங் வந்து ஆதாமும் ஏவாளும் தான் வாங்கினாங்க அப்படின்ட்டு. மனிதனுக்கு தான் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம நினைப்போம் இல்லை? ஆனால் முதல் ஆசீர்வாதத்தை யார் வாங்கியிருக்கா? மகா மச்சங்களும் பறவைகளும் நீர்வாழ் ஜந்துக்களும் ஆசீர்வாதத்தை முதலாவது வாங்கியிருக்கிறது. இது என்ன சுவாரஸ்யம் பாஸ்டர் அப்படின்னா, மேற்கொண்டு வாசிப்போம். அடுத்து வாசிக்கும் போது ஆசீர்வாதம் என்றால் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 1 22 வசனத்தை வாசிங்களேன். ஜெனசிஸ் சாப்டர் 1 verse 22. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, ஆதியாகமம் 1:22 நீங்கள் பழுகி பெருகி. நல்லா கவனிங்க. ஏன் மறுபடியும் வாசிக்கிறோம் அப்படின்னா, மேலே ஒரு வார்த்தையை கொண்டு வந்து உள்ளே வந்துச்சுல்ல. இனிமேல் நம்ம வாசிக்க போகிற எல்லா வசனத்திலையும் நீங்கள் இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கிட்டே வரணும். அதுதான் பாடம். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி. இந்த வார்த்தை தொடர்ந்து கொண்டே வருது. அடுத்து ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 1:27 வாசிங்க. 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் பழுகி பெருகி. முதலையும் வாசிச்சோம், ஜீவ ஜந்துக்களையும் படைக்கும் போது அவருக்கு முதல் பிளெஸிங் கொடுக்கும்போது ஆசீர்வதித்து பழுகி பெருகின்னு ஒரு வார்த்தையை பார்த்தோம். இங்க மனுஷனை நம்மளை உண்டாக்குனாரு, அப்பவும் நீங்களும் பழுகி பெருகி அப்படின்ற வார்த்தை பார்க்குறோம். என்ன அர்த்தம்? தொடர்ந்து இன்னொரு 2 வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 9:1 Genesis 9:1 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. தொடர்ந்து பார்க்கிறோம். பழுகி பெருகி பழுகி பெருகி பழுகி பெருகி. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 17:20 17:20 ஆதியாகமம் 17:20 இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக. இங்க கொஞ்சம் வித்தியாசமா வந்துச்சு. பழுகவும்
பெருகவும் பண்ணுவேன். அங்க பழுகி பெருகி நிரப்புங்க, பழுகி பெருகி நில்லுங்க, பழுகி பெருகி நிரப்புவேன் அப்படிங்கிறார். என்னதான் அர்த்தம்? பழுகிக்கு பெருகிக்கும் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பழுகி பெருகினா என்ன அர்த்தம்? பழுகி என்ற வார்த்தையினுடைய பெயருக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்படி கொஞ்சம் ஆங்கில விதத்தை திருப்பி பார்க்கணும். 1ஆம் அதிகாரம் ஜெனிசிஸ் 1:21 வாசிக்கும் போது, இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருக்கீங்களா? என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, and God blessed them saying be, என்ன போட்டிருக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? be fruitfulனா என்ன அர்த்தம்? கனி. இந்த கனி அப்படின்றது எதை குறிக்க போகுது? ஆவியின் கனி வேற, அதில் உள்ள குணத்தை நம்ம சொல்லலாம். நானும் அது கேட்டிருக்கேன், ஆவியின் கனி. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை இன்னும் தியானித்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். வேதத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மரத்தை பார்த்து ஆண்டவர் சபிக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் இல்லையா? எந்த மரத்தை சபிச்சாரு? அத்தி மரத்தை சபிச்சாரு. என்னன்னு சபிச்சாரு? எப்படி சொல்லி சபிச்சாரு? கனி இல்லை. அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் என்னன்றதை இன்றைக்கி நம்ம என்ன செய்ய பார்க்க போகிறோம். அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். மார்க் 11:20-21 வேகமாக வாசிங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவனை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆண்டவர் நல்லவரா கெட்டவரா? நல்லவர். எந்த அளவுக்கு நல்லவர்? நீங்களும் நானும் செய்கிற பாவத்தை மன்னிக்கிற அளவுக்கு நல்லவர். அப்படின்னா விளங்கிக்கோங்க, அல்டிமேட் காட். அப்போ இவ்வளோ தூரத்திற்கு இந்த ஆண்டவர் நல்லவராக இருக்கிறவர் ஒரு மரத்தை பார்த்து ஏன் சபிக்கணும்? யோசிச்சு பார்க்குறீங்களா? பதில் நமக்கு தெரியும், அங்கே கனி இல்லை, ரைட்டு. அது எப்படி இவ்வளோ தூரத்திற்கு ஏன் அவர் சபிக்க வேண்டும்? நேற்று நேரத்தில் பிரசங்கத்தில் நம்ம பார்த்தோம், சகல, அதாவது பூமி அவருடையது, மனிதன் அவருடையது, எல்லாம் அவருடையது என்றதான் வேதத்தில் சங்கீதக்காரன் தாவீது எல்லாத்தையும் எழுதினார்ன்ற ஒரு தொடர்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த சொல்றாரு எல்லாம் அவருடையதான். ஆனால் எதுக்காக அவர் இந்த இடத்துல இந்த மரத்தை அவர் சபிக்க வேண்டும்? யாரை யோசிச்சிங்களா? இந்த பாடம் உங்களுக்கு கொஞ்சம் தேவை. ஏன்னா நான் ரொம்ப அழகான ஒரு பாடத்தை இதை நான் பார்த்தேன், ஒருத்தர் பேசினார். யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த நேரத்தில் ஆண்டவர் இதை சபித்தார்? சரி, நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாகவே நம்ம படிப்போம். ஒரு ட்ரெஸ்ஸு கடைக்கு போகிறோம், சரியா? ஒரு துணி வாங்குறதுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு எனக்கு பிடிச்ச சட்டை அங்கே கிடைக்கலன்னு வைங்களேன், கடைக்காரனை திட்டிட்டு வருவீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. கடைக்காரனை திட்டிட்டு வருவோமா? இல்லை. ஒரு பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு காரில் பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கு நான் போகிறேன். அங்கே பெட்ரோல் காலி ஆகிட்டு வேறு பங்குக்கு போங்கன்னு சொல்கிறான். அந்த பெட்ரோல் பங்க்காரனை திட்டிட்டு போவானா? இல்லை. அப்போது என்னுடைய தேவை ஒரு இடத்துல நடக்கலை அப்படின்னு சொன்னால், நடைபெறவில்லை என்று சொன்னால், நான் சகித்து கொண்டோ அல்லது நான் அடக்கி கொண்டோ அல்லது நான் அதை பெரிய ஒரு பொருட்டாக எண்ணாமல் நான் நடந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுறேன், வேற எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்ட்டு. அப்படி தானே? அப்போ நான் அப்படி போயிடுறேன்ல. ஆனால் இங்கேயும் ஆண்டவர் போயிருக்கலாம்ல. ஏன் அந்த அத்தி மரத்தை பார்த்து அவர் சபித்தார்? இந்த ஒரு இடத்துல மீண்டும் மீண்டும் நான் யோசிச்சு கொண்டே இருந்த ஒரு பாடம் என்னன்னா, ஏன் ஆண்டவர் இந்த மரத்தை போய் சபிச்சிருக்கணும்? நீங்க யோசிங்க. எனக்கு இது தர வேண்டிய இடத்துல, இன்னைக்கு வர வேண்டிய இடத்துல ஒரு இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு ஏமாற்றத்திற்குள் என் மனம் செல்லுகிறது. 10 கடைக்கு போயிட்டீங்க, 10 கடையில் உங்களுக்கு எடுத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் அமையல, ஒரு ஷர்ட் கிடைக்கலன்னா நீங்க தொடர்ந்து போயிட்டே இருந்தீங்களே, எவ்வளோ நாட்கள் எவ்வளோ நேரம் ஓடிக்கொண்டே இருப்போம்? விருத்தியாகி உட்காந்துருவாங்க சில பேர். ஐயோ, எதுக்கு தேடிக்கிட்டு, கொஞ்ச நாள் அமைதியாக உட்காருவோம். இங்கே கிறிஸ்து சபையை நோக்கி, உங்களையும் என்னையும் நோக்கி எட்டி பார்த்து விரும்பின ஒரு காரியம், நீங்களும் நானும் கனி கொடுப்போமா? எந்த கனி? எப்படிப்பட்ட கனி? ஆண்டவர் மரத்தை சபித்ததினுடைய காரணம் இங்கே நம்ம பார்க்கிறோம்.
அதை மனசில் வச்சுக்கிட்டே இன்னொரு சம்பவத்துக்கு அப்படி போவோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 32:26. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை போக விடேன் என்றான். இது யார் ஜெபித்த ஜெபம்? சாரி, யாக்கோபா? மறுபடியும் தெளிவாக வசனத்தை பார்த்துட்டு சொல்லுங்க. யாக்கோபு தானே? தெளிவாக தானே இருக்கீங்க? ரைட். யாக்கோபு ஜெபம் பண்ணார்ல, இவருடைய ஜெபத்தில் நான் பார்த்தது என்னன்னா, எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலில், எவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்குள்ளாக அவர் சென்றார் அப்படின்றது என்னால் பார்க்க முடிஞ்சது. அப்படி என்னங்க ஜெபம் பண்ணிட்டார் அவரு? உங்களை, அதாவது நீர் என்னை ஆசீர்வதிக்க விடில், இன்னொரு ஒரு மொழிபெயர்ப்பில் ஒரு வரும். இதில் என்ன போட்டிருக்கு? நீர் என்னை ஆசீர்வதிக்க ஒழிய. இந்த இடத்துல ஒரு ஜெபம் பண்ணார்ல, இந்த ஜெபம் செய்யும் போது யாக்கோபுக்கு இருந்த சொத்து மதிப்பு என்ன? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ சொத்து மதிப்பு இருந்துச்சு திவ்யா? இந்த நேரத்தில், இந்த இடத்துல யாக்கோபு இப்படி ஜெபம் பண்றாரு, நீர் என்னை ஆசீர்வதிக்காவிடில், என்னை ஆசீர்வதிக்காத ஒழிய நான் உண்மை விடமாட்டேன். இவ்வளோ ஸ்ட்ராங்கா, இவ்வளோ பக்தியோடு, இவ்வளவு நெருக்கமான ஜெபத்தை செய்கிறாரே, எப்படிப்பட்ட சொத்து மதிப்பு இருந்த நிலையில் அவர் கேட்டார். ஒருவேளை நான் இந்த மாதிரி வார்த்தையை கொண்டு ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட ஒன்றுமே இல்லாத பட்சத்தில் தான் நான் கேட்டிருப்பேன். ஆனால் யாக்கோபுக்கு வேலையாட்கள் இருந்தாங்களா? இருந்தாங்க. சொத்து வந்துருச்சா? இருந்துச்சு. ஆடு மாடுகள் இருந்துச்சா? இருந்துச்சு. வேலையாட்கள் இருக்காங்க, சொத்து மதிப்பு இருக்குது, பிள்ளைகள் இருக்காங்க, சந்ததி பெருகி இருக்கு. எல்லாம் இருந்தும் ஏன் யாக்கோபு இப்படி ஜெபம் பண்ணியிருக்கணும்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எல்லாம் இருந்தும் எதுக்காக இந்த வார்த்தை அவருக்கு வாயில் வந்தது என்று யோசிக்கும் போது வேறொரு காரணத்தை நான் பார்த்தேன். அப்போ இந்த மனுஷன், ஆசீர்வாதம் எனக்கு தாங்க, நீர் ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் அப்படின்னு சொல்றானே, அப்ப இவன் எந்த ஆசீர்வாதத்தை நோக்கி பார்த்து தேவனுடைய பாதத்தில் ஜெபித்தா அப்படின்னு யோசிக்கும் போது வேறு வித்தியாசமான பதிலை நான் கண்டுகொண்டேன். ஆனால் இந்த மாதிரி ஜெபங்கள் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நான் செய்கிறேனா என்று யோசிப்பதற்கு தான் இந்த பதில். யாக்கோபு இந்த ஆசீர்வாதத்தை கேட்கும்போது அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு. பிள்ளை இருந்துச்சு, ஆடு மாடு இருந்துச்சு, வேலையாட்கள் இருந்தாங்க. வேற எந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு கேட்டார்? வாசிப்போம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 27லிருந்து 28 வாசிக்க. அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இஸ்ரவேல் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவர், ஓவர்கம் என்று அர்த்தம். யாக்கோபுக்கு என்ன அர்த்தம்? எத்தனை அர்த்தம்? திருட்டு பையன் இல்லையா? அப்போ ஒரு அடையாளத்தை, ஒரு அடைமொழியை தேவன் மாற்றுறாரு. ஆனா அவன் கேட்டது என்னன்னா, பேரை மாத்துங்கன்னு சொல்லி கேட்கல. எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, நீங்க கொடுக்கலன்னா நான் உங்களை விடமாட்டேன் அப்படிங்கிறான். ஆனா எல்லாமே அவனுக்கு இருந்தது. சகலத்தையும் அவன் வைத்திருந்தும் எனக்கு ஆசீர்வதிங்க, எனக்கு ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறான். அவன் எந்த ஆசீர்வாதத்தை நோக்கி பார்த்தான்? இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் நோக்கி பார்ப்பதற்கு தேவன் இந்த நாளில் நமக்கு விருப்பத்தை தெரிவிப்பதற்கு அவர் விரும்புகிறார். சரி, இந்த இடத்துல அவன்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, அது எனக்கு நமக்கு தெரிஞ்சிட்டு. அவன்கிட்ட எது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னும் போது எல்லாமே இருந்துச்சுன்னு தெரியுது. இருந்தாலும் அவன் எதுக்காக ஓடி இருப்பான்? இல்லாட்டி இப்படி யோசிங்க. இந்த நேரத்தில் அவனுக்கு சொத்து மதிப்புக்கு பிரச்சனை இல்லை, கூட இருக்கிற ஆட்களுக்கு பிரச்சனை இல்லை, வேலையாட்கள் வாடினா போவான், இது பண்ண அது பண்ணுவான், அவ்வளோ ஆட்கள் இருக்கு, எல்லாம் சரிதான். ஆனாலும் அவன் ஜெபம்னா, அப்போ அவனுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு தானே? பிரச்சனையின் நிமித்தமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கலாம்ல. என்ன பிரச்சனை இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனை இருந்திருக்கும்? கமான். இந்த இடத்துல யாக்கோபுக்கு என்ன பிரச்சனை இருந்திருக்கும்? சகோதரன் இடத்துல குற்ற உணர்ச்சி. யாக்கோபுடைய தம்பி பேர் என்ன? விளங்கிட்டீங்க. யாக்கோபோட அண்ணன் பேர் என்ன? ஏசாவா? ஏசாவா? ஏசா. என்ன பிரச்சனை இருந்துச்சு அண்ணனுக்கும் தம்பிக்கும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. இருக்கிறதுலே பெருசா இதுதான். இதை தூக்கிட்டு வந்துட்டாரு.
சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்றோம். மூத்த மகனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை யார் வாங்கிட்டு வந்துட்டா? இளைய மகனாகிய யாக்கோபு வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் யோசிச்சு பார்க்குறேன், எல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் யாக்கோபு இந்த நேரத்தில் போயிட்டு அவர் வருத்தப்பட்டிருக்கணும்? இல்லாதப்போ வருத்தப்பட்டிருக்கலாம்ல, அல்லது வாங்கி அந்த அறையிலிருந்து வெளியில் செல்லும் போது ஒருவேளை வருத்தப்பட்டிருக்கலாம்ல. எதுக்காக இந்த இடத்துல அவருக்கு இவ்வளோ வருத்தங்கள் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? மேலே ஒரு பாயிண்ட் நிற்கிது, அதை யோசிச்சுக்கிட்டே நில்லுங்க. மீண்டும் இந்த பதிலுக்கு நான் வரேன். ஏன் சொல்லியிருக்கணும்? எதுக்காக? நைட்டு வந்தான்னா கத்தி எடுத்து குத்துனான்னா கதம் ஓகையாயிரும். ஆண்டவரே, அப்போ உயிர் பயத்துக்காக அவர் ஜெபம் பண்ணாரா? எனக்கு அப்படியும் யோசிக்க தோணுச்சு. உயிர் பயத்துக்காக யோசிச்சாரா? என்னம்மா, என்ன யோசிக்கிறீங்க? ஐயோ, அண்ணன் வந்து என்னை கொலை பண்ணிட்டான்னா முடிஞ்சு, இவ்வளோ சொத்து வச்சுருந்தேன், இத்தனை பிள்ளைகள்லாம் இருக்காங்க, என்னை நம்பி இவ்வளோ கூட்டம் இருக்குது, எல்லாம் போயிருமே அப்படின்னு உயிர் பயத்தை நோக்கி ஒருவேளை அவன் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்திருப்பான் என்று நினைக்கிறீங்களா? என்னவா இருக்கும்? எல்டர் சொன்னார் பார்த்தீங்களா ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தைக்காக அவன் ஜெபித்தான். என்ன ஜெபிச்சான்? எதுக்காக? அந்த குற்ற உணர்வு. இன்னைக்கு நம்ம ஏன் இந்த ஆசீர்வாதத்தை பற்றி படிக்கிறோம்னா, நம்ம நினைக்கிற ஆசீர்வாதம் வேற, ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற ஆசீர்வாதம் வேற. நம்ம 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 தஞ்சாவூரில் நம்ம ஸ்டீஃபன் செல்வராஜ் அண்ணா உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும் இல்லையா? அவர் ஒரு வார்த்தையில் இதோட நிறைய விஷயங்கள் அதை சொன்னார். அவர் அதில் அழகாக சொல்லியிருந்தார், நம்மளுடைய கனி இல்லை. எனக்கு அந்த பாயிண்ட் தொட்டனால தான் இன்னும் அதிலிருந்து நிறைய விவரத்தை எடுத்தேன் நான். நமக்கு கனி இல்லை. நம்ம கேட்குற ஆசீர்வாதம் வேற, நம்ம நோக்கி பார்க்குற ஆசீர்வாதம் வேற. அப்போ நம்ம எந்த நிலையிலிருந்து எதை நோக்கி எந்த ஆசீர்வாதத்திற்காக நிற்கிறோம் அப்படின்றத அவர் விளக்கி அந்த இடத்துல சொன்னதை நான் பார்த்தேன். உண்மையாகவே கனி கொடுக்குற ஒரு மாற்றம் தான் நமக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தையும், என் பாவம் என்னை விட்டு நீங்கி போகணும் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் நானும் தயாராகணும் என்ற ஒரு விளக்கத்தை அவர் சொன்னார். வாசிப்போமா? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நம்ம வாசித்து சில சம்பவங்களோடு நிகழ்ச்சியோட முடிப்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 20 verse 35. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை யாராவது வாசிங்க. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்றும் கர்த்தராகிய இயேசு சொன்னார். வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். இந்த இடத்துல, இந்த வசனத்தில் பாக்கியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா? பாக்கியம் என்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பாக்கியம், பாக்கியமான நாடு இது அப்படின்னு ஒரு பாட்டு வரியெல்லாம் நான் கேட்டிருக்கேன். பாக்கியம் அப்படின்னா என்ன? ஒரு பெண்ணின் பெயரா? அப்போ பாக்கியம்மாள் அப்படின்லாம் பேர் வச்சிருப்பாங்க. பாக்கியம்னா என்ன? பிளெஸ்ஸிங். பாக்கியம் என்பது ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு தூக்கம் பிடிக்கும்? என்ன, சில பேர் கையை வசத்துறீங்க, சில பேர் கையை வசத்துல. 2 கையெல்லாம் வருது. தூக்கம் பிடிக்கும்ல? டு பி ஃப்ராங்க், ஒரு வெளிப்படையாக ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர் உண்மையாகவே நிம்மதியாக நீங்கள் தூங்குகிறீர்கள்? தூக்கம் பிடிக்கணும்னு நிறைய கையை பார்த்தேன். நிம்மதியாக தூங்குறேன்ன உடனே சத்தத்தையும் காணோம், ஒன்றும் காணோம். இந்த விஜய் மட்டும் கை தூக்குறாரு அப்படி மெதுவாக. அப்படி தான் நினைக்கிறேன் பாஸ்டர், சாரி ஜெரின். அவர் பார்க்க விஜய் மாதிரி தான் விஜய்னு சொல்லிட்டாங்க. நானும் அப்படி பழகிட்டேன். இல்லை, ஜெரின் சொல்கிறாரு, இப்படியே எடுக்கிறாரு. ஆனால் நிறைய கை வசத்துனீங்க. யாருக்கு தூக்கம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது வசத்துனீங்க. அப்போ அதிக நேரம் ஒருவேளை நீங்கள் அதுக்கு செலவழிச்சிருக்கலாம். ஆனால் நிம்மதியாக தூங்குறீங்க. இதில் ஆசீர்வாதத்தை நான் நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், என் தூக்கம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் தேட வேண்டிய காரியம் வேறு. நீட் டு சேஞ்ச் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் அல்லது மாற ஆசைப்படுகிறேன், எப்படி வேணாலும் சொல்லலாம். யோசிச்சு பாருங்க. வாங்குகிறதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை பார்க்குறோம். அந்த நிம்மதியான உறக்கம், நிம்மதியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு என்ன செய்ய முடியல, நிறைய நேரத்தில் வரல.
ஃபஸ்ட்டு நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், எவ்வளவோ நடக்குது, ஆனாலும் ஒரு ஒரு நிம்மதியான தூக்கம் என்ன செய்ய மாட்டேங்குது, எனக்கு வரமாட்டேங்குது. எத்தனை பேர் புலம்புறோம்? அப்போ இந்த ரியல் பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறதுல நம்ம கொஞ்சம் கவனத்தை செலுத்தி பார்த்தோம் அப்படின்னா அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உண்மையான ஆசீர்வாதம் என்பது தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் கொடுக்கணும். வேதத்தில் ஒரு அப்பாட்ட போயிட்டு எப்போ உன் பையனை எனக்கு கொடுன்னு சொன்னோன்னே கொடுத்துட்டார். யார் அது? ஆபிரகாம். யாரை கேட்டார்? ஈசாக்கை கேட்டார். ஏயா நீ ஈசாக்கை கொடு அப்படின்னு சொல்லி. பலி செலுத்திருக்கலாம் போகிற, நமக்கு அதெல்லாம் கதைலாம் தெரியும். அப்படி எல்லாம் பலி போடுற அந்த இடத்துக்குள்ள விறகுலாம் வந்துட்டு ஆடை மட்டும் காணும். கேட்குறான், ஆடை எங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு? கர்த்தர் தருவார், அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ அமைதியாக உட்காருன்னு அவர் மாட்டுக்கு உட்கார வச்சிருக்கிறாரு. கொஞ்ச நேரம் போகுது, அவனையே கையை காலையும் கட்டுறாரு. கட்டும்போது அந்த மகனுடைய முகம் எப்படி இருந்திருக்கும்? நீ எல்லாம் ஒரு அப்பனா இப்படி செய்றியே அப்படின்னு கேட்டதாக வேதம் சொல்லவில்லை. ஏன் என்னை கயிறை கட்டுறீங்கன்றது கூட பதில் சொல்லியிருக்கா? அப்படி கூட நான் வாசிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அப்போ இந்த இடத்துல தகப்பன் மாத்திரம் தியாகம் செய்யல, மகனும் தியாகம் செய்திருக்கிறான். கிறிஸ்து நான் அதை விரும்பினேன் என்று சொல்லும் பொழுது அதை கேட்ட மாத்திரத்தில் நம்ம கொடுப்போமா? தப்பு செஞ்சுட்டா இந்தா போ, எங்கே வேணாலும் போ அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம மனசில் இருந்த வேதனை அதெல்லாம் சொல்ல முடியும், அந்த அந்த அதிகரிக்கும் போது சொல்கிறோம். ஆனால் நமக்கு பிடித்த ஒரு காரியம், நமக்கு விருப்பப்பட்ட ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கும்போது இந்தாப்பா நீ கொடுப்பா, நான் அப்படி கேட்குறேன்னு சொல்லும்போது கொடுப்போமா? ஆனால் இங்கே ஆபிரகாம் கொடுத்தாரு பையனை. என்ன கருத்து அப்படின்னா, பணம் சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல, ஆண்டவருக்கு விரும்பிய எதையாகிலும் கொடுக்க நீங்கள் விரும்பினால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றது மறக்க வேண்டாம். அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் இந்த இடத்துல நம்ம எடுத்துட்டு போறோம். ஆண்டவர் அப்படி என்னதான் விரும்புகிறார் என்கிட்ட? சபையின் இடத்துல நான் கேட்க விரும்பின ஒரு கேள்வி, நீங்கள் உங்கள் மனசில் தெரியும், வெளியில் கூட சொல்ல வேண்டாம். இதை ஆண்டவர் என்கிட்ட இருந்து கேட்குறாரு. இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் கேட்குறாரு. அப்படி எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். பல வருஷம் சபைக்கு வந்தோம், பல வருஷம் ஆண்டவர் பற்றி தெரியும், எல்லா நேரத்துலையும் அவரை பற்றி நான் படிச்சிருக்கிறேன். அந்த அத்திமரத்தில் வந்து இலையை பார்த்துட்டு போனாங்க, ஆனால் அங்கே பழம் இல்லை. நான் பாட்டு பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், பேசலாம், வரலாம், போகலாம், அவங்களோட சிரிக்கலாம், எல்லாத்தையும் பண்ணலாம், ஆனாலும் எனக்குள் கனி இல்லை என்று சொன்னால் நான் வெட்ட வேண்டிய ஒரு மரம். அப்படி தானே? அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, இன்னைக்கு இந்த சபையில் இங்கு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த யூடியூப் மூலமாக கேட்குற உங்களும் சரி, ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்குறது என்ன? ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறது நேரம் என்று சொன்னால் அதை நான் கொடுக்கணும். பணத்தை கொடுக்குற ஆண்டவருக்கு பெருசாக பணம் ஒரு முக்கியம் கிடையாது. ஆனால் தசமபாகம் என்ற ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது தேவன் நீங்களும் நானும் எந்த அளவுக்கு இருக்கிறோம் அந்த உறவை, உடன்படிக்கையை தக்க வைத்துக் கொள்வதற்காக. அதையும் தாண்டி ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் மனசுலையும் என் மனசுலையும் இருந்து எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதை கொடுப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். ஏன்னா சில நேரத்தில் நம்ம நேரம் கொடுக்க மாட்டேங்கிறோம். ஒருத்தன் கடைக்கு போனான், நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக அது சூட் ஆகும், அதுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் கடைக்கு போயிட்டு எல்லா காய்கறி கடைக்கு போயிட்டு வாங்குறான். எல்லா காய்கறியும் வாங்கியாச்சு, கேரட்டு, பீன்ஸு, வெண்டைக்காய், சுரக்காய், அந்தக்காய், இந்தக்காய், எல்லாக்காயும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு கடைசியாக என்ன வாங்குவாங்க பொதுவாக? பெண்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். காய்கறிக்கு இப்போ கடைக்கு போட்டால் கடைசியில் கொஞ்சம் வாங்குவோமே, கொத்தமல்லியும் கருவேப்பிலை. இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையை இந்த பையன் புதுசாக ஒரு வித்தியாசமாக கேட்குறான், ஐயா இந்த கொத்தமல்லி எனக்கு ஒரு 1/2 கிலோ, கருவேப்பிலை ஒரு 3/4 கிலோ போடுங்க அப்படிங்கிறான். இவர் மேலேங்களையும் பார்த்துட்டு இல்லை கருவேப்பிலை கொத்தமல்லி இத்தனை கிலோ வாங்குறான், அது பொட்டி கடை ஏதாவது வச்சுருப்பான் போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறார் அவர். அது அத்தனையும் வாங்கிக்கிட்டு கேட்குறாரு, அது வாங்கும் போது யோசிக்கிறான். இதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மளும் கடைக்கு போய் வாங்கலை, சபைக்கு வந்து இதே மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்னை பிளஸ் பண்ணுங்க, என் குடும்பத்துக்கு இது. ஆசீர்வாதம் அப்படின்றது கூட கொடுக்க வேண்டிய, கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரியம். அது நமக்கு வர வேண்டிய நேரத்தில் வந்துட்டே தான் இருக்கு. வேதத்தில் எங்கேயாவது நான் இவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் தடை செய்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு எங்கேயாவது போட்டிருக்கா? நான் இது வரைக்கும் அப்படின்னு பார்க்கல, படிக்கல. அப்போ இந்த பிகினிங் ஆரம்பத்திலிருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து தான் வச்சிருந்தாரு.
அது இன்னும் நம்மோடு தான் இருக்கிறது. அப்போ நான் தேட வேண்டிய காரியம் வேறு ஏதோ. அதான் மத்தியில் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ வாங்க வேண்டிய காய் வாங்கிட்டு வந்துரு. இவ்வளோ காய் வாங்கியிருக்கானப்பா, ஒரு 2-3 தலை கொடுக்க மாட்டேன்னு உனக்கு தோணாதான் என்ன? அப்போ நான் தேடுற விஷயத்தை விட்டுட்டு எனக்கு தேவையில்லாத விஷயத்தை நான் தேடுகிறேன். ஆசீர்வாதங்க, ஆசீர்வாதங்க. எல்லா சபைகளிலும் அநேக நபர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வாசகம், ஆசீர்வாதமாக இருப்பாய், அப்படி இருப்பாய், இப்படி இருப்பாய். நான் ஏற்கனவே அப்படி இருப்பதற்காக தான் அழைக்கப்பட்டேன். நான் நன்மையாக இருப்பதற்கும் நன்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நான் அழைப்பை, எனக்கு அப்படித்தான் அழைப்பு இருந்துச்சு. கொரிந்தியர்ல பவுல் எழுதுறாரு, நம்ம எப்படி வந்தோம்? பரிசுத்த ஜாதியாய். பரிசுத்த ஜாதினா அப்போ அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குமா இல்லையா? அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? நம்ம நோக்கம் முற்றிலுமாக வேறுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். எனக்கு நேரத்தை கேட்குறேன்னா நேரத்தை கொடுக்கணும். நேற்று நம்ம சபையில் எத்தனை பேர் இருந்தாங்க? கவுண்ட் பண்ண சொன்னேன். 26 பேர் இருந்தாங்க. நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நோட் பண்ணி அதிகமாக அவங்க தான். வரலன்றக்காக உங்களை குற்றத்துக்காக அந்த எண்ணிக்கையை நான் சொல்லி நான் பேசலை. 26 பேர் வந்திருந்தோம். அது ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். அடுத்த வாரம் இதே கூட்டம் நம்ம வர்றோமான்னு பார்ப்போமா அப்படின்றக்காக. சபைக்கு வர வைக்கிறதுக்கு பாஸ்டர் இவ்வளோ பெரிய பிரசங்கத்தை பண்ணாரெலாம் நீ யோசிக்கப்படாது, சரியா? ஐ எம் நாட் ஃபோக்கஸிங் இன் தட் வே. அந்த காரியத்தை குறித்து நான் உற்று நோக்கலை. ஆனால் தேவன் விரும்புவதை ஊழியக்காரனாக நான் சொல்ல வேண்டிய கடமை என்பதை மறக்காதீங்க. கொடுக்க வேண்டியதை நாம் கொடுக்க வேண்டும். நம்ம அப்பப்போ யோசிச்சு பார்க்குறோம், ஆர் வி ரியலி பிளஸ்ட் அப்படின்னு யோசிப்போம்ல. உண்மையாகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேனா? சில நேரத்தில் நமக்கு தெரியல நம்ம உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டேனான்னு தெரியல. எல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்றக்காக, எல்லாம் இருக்கு அப்படி பொருளெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்றக்காகவா? இல்லவே இல்லை. இன்னைக்கு சமுதாயத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால், 2 கார்டு இருக்கு. 2 கார்டு ஏடிஎம் தான். 2 கார்டுமே ஏடிஎம் கார்டு தான். அதில் 2 இருக்கு. ஒன்று டெபிட் கார்டு, இன்னொன்று கிரெடிட் கார்டுன்னு சொல்கிறாங்க. இந்த டெபிட் கார்டுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கு. நான் சொல்கிறேன், டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு 2 கார்டு இருக்கு. அந்த 2 கார்டும், அந்த 2 கார்டுக்கு என்ன வித்தியாசம் என்ன சொல்ல முடியுமா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு? ஃபஸ்ட் 2 கார்டு ஏடிஎம் கார்டு தானே, சத்த காட்டாமல் விட்டுருங்க அப்படின்றீங்களா? இல்லை, கமான். டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு என்னன்னு தெரியலையோ? ஒன்று காசை எடுக்கிறது, இன்னொன்று காசை பிடுங்கிறது, அவ்வளோதான் வித்தியாசம். விளங்கிட்டீங்களா? டெபிட் கார்டு அப்படின்றது காசை எடுக்கிறது, கிரெடிட் கார்டு அப்படின்றது காசை பிடுங்கிறது. இவ்வளோ தொகை நீங்கள் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம், கடன் அட்டை. ஆனால் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் அந்த கடன் அட்டையை பயன்படுத்துகிறவர்கள், கர்ச்சிப் தான் வருது, கடன் அட்டையை பயன்படுத்துகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் போல இன்னைக்கு தெரியுது. விளங்கிட்டீங்களா? ஆனால் அது அல்ல. இந்த மொபைல் ஃபோன் வாங்கும்போது நான் கேட்டேன்ப்பா ஒரு 4-5 பேர்கிட்ட, ஐயா இந்த கிரெடிட் கார்டு மூலயமா வாங்கினா 4000 ரூபா டிஸ்கவுண்ட்டுன்னு சொன்னாங்க. சரி, கொஞ்சம் தொகை அதிகம் போனா இருக்கு, நமக்கு ஊழியத்துக்கு பயன்படும், இந்த ஜூம் மீட்டிங்கு, அப்புறம் ஏதாவது ஷூட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி மீடியா சம்மந்தமாக ஆர்வம் இருக்கே, நம்ம அதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பணத்தை இந்த ஃபோனை வாங்கியாச்சு. அப்போ கிரெடிட் கார்டு சம்மந்தமாக நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்க்குறேன், நிறைய பேர்கிட்ட இல்லை. எனக்கு தான் அப்போது அதை பற்றினுடைய விவரமே நிறைய தெரிய வருது. அப்போ ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க இந்த கார்டு எதுக்கு அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது, வாங்கும் போது தான் அதோடைய முழு விவரம் சொல்லும் போது தான், ஐயோ பாவம், நம்மளால் இன்னொரு ஆள் பலியாகிட்டு இருக்காரே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். மாதம் ஒரு ஃபோன் இப்போது 50,000 ரூபா 60,000 ரூபா ஃபோன் வைங்களேன், இது அவ்வளோ ரேட் இல்லை அப்படி யோசிக்காதீங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 50,000 60,000 1 லட்ச ரூபா ஃபோன் இருக்குன்னா முதலே நம்ம என்ன சொல்லலாம், 0% லோ காஸ்ட் இஎம்ஐ, நோ காஸ்ட் இஎம்ஐன்னு 2 விதமாக சொல்கிறான். கடைக்குள்ள போயிட்டீங்கன்னா ஐயோ நம்மளை மண்டையை கசக்கி போட்டு என்னத்தையாவது வாங்க வச்சு தான் வெளியில் பாய் அப்படின்னு சொல்லி வாங்கும் போது ஒரு பெல் அடி பண்டிங் டிங் டிங்னு அடிச்சு, அப்போ அடிச்சுட்டா மணின்னு அர்த்தம். நம்மளை சுற்றி 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 நடக்கிற விஷயங்கள் இப்படி தான் இருக்குது. நம்ம இதைத்தான் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். அந்த கார்டு டிஸ்கவுண்ட்ன்றதுக்காக நம்ம அதை வாங்குறோம். நான் இன்னைக்கு அது மூலியமாக தான் வாங்கினேன், நான் அதை குறைவாக சொல்லலை. ஆனால் அதை வைத்துக்கொள்வதோ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, காரு, பங்களா, வீடு, இது இருப்பது தான் பிளஸ்ஸிங் என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, யாக்கோபுடைய பிளஸ்ஸிங் என்ன? குற்ற உணவிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ராம் முழுவதும் ஜெபித்து, நீர் ஆசீர்வதிக்காத ஒளியே நான் உங்களை விடமாட்டேன் என்று ஜெபித்தான்.
அங்கே அத்திமரத்தில் ஒரு பாடத்தை பார்த்தோம், அங்கு ஒன்றுமே இல்லை, கனி வேணும் ஆண்டவர் விரும்பினார். அப்போ இன்றைக்கு இந்த சபையாராக நாம சேர்ந்து எடுக்கிற முடிவு தீர்மானங்கள் என்னவா இருக்கணும்னா, நான் எந்த ஆசீர்வாதத்தை நோக்கி பார்க்குறேன், எந்த ஆசீர்வாதம் எனக்கு தேவை அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விளங்கிட்டீங்களா? ஏன்னா இந்த ஒரு நிலைமை இன்னும் என்ன செய்யவில்லை என்று சொன்னால் மாறாத ஒரு நிலையாகத்தான் இன்னும் இருக்கிறது என்பதை நாம் மறக்க வேண்டாம். கேரக்டர் சேஞ்சிங். நம்முடைய விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்களே, பாஸ்டர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன் பாஸ்டர், அற்புதமான விருந்து வச்சாங்க, அந்த விருந்து நான் எந்த அளவுக்கு சாப்பிட்டேன் அப்படின்னா, முதல்ல வயிறு நிறைஞ்சுது, அடுத்த லெவலில் நெஞ்சு பகுதி நிறைஞ்சுது, அப்படியே கழுத்து முட்டை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு வாய் வச்சுட்டா நான் வாந்தி எடுத்துருவேன், தயவு செஞ்சு போடாதீங்கன்ற அளவுக்கு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு இங்கே கழுத்து முட்டுற அளவுக்கு சாப்பிடுவோம். சில நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் நம்மளுடைய ஜெப விண்ணப்பங்களும் கழுத்து முட்டுற அளவுக்கு இருக்குது. ஆமாவா இல்லையா? எவ்வளோ விண்ணப்பம் வச்சுருப்போம். ஒரு நோட்டு வந்து வாங்கி வந்து எழுதணும்னு வைங்களேன், நம்ம சர்ச்சில் இருக்கு, இப்போ எனக்கே அந்த நோட்டு பத்தாதுங்கிற நான் முதல்ல. விளங்கிட்டீங்களா? என்ன சொல்ல வரோம், எதை பார்க்குறோம்? அவ்வளோ விண்ணப்பம், அவ்வளோ நீட்டு சென்று கொண்டே இருக்கோங்க, அவ்வளோ வச்சுருக்கோம், வண்டி வண்டியாக விண்ணப்பம் வச்சுருக்கோம் நம்ம. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது, தேவன் கற்றுக் கொடுக்குற விதம் நான் ஆச்சரியமா இருந்துச்சு. வேறு விதத்தில், வேறு கண்ணோட்டத்தில் என்னை பார்க்க வைத்தார். வாட் இஸ் பிளெஸிங் அப்படின்ற வார்த்தைக்கு, எது ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கு நம்மளுடைய மனதில் இதை பதிய வைத்து நாம் கடந்து செல்வோம். மீண்டும் அதான் சொல்கிறார். அப்போஸ்தலர் 20:30 வாசிச்சோம் இல்லையா? 35 இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தர் சொல்கிறார். அதே ஆண்டு தான் சொன்னார். 2 இருந்துச்சுன்னா 1 கொடுத்துரு, 2 இருக்கா 1 கொடு. ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் அந்த 1 யூஸ் ஆகும், மீதி 6 மாதம் இன்னொன்று யூஸ் ஆகுமே ஃபாஸ்டர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. நம்மளுடைய பயன்படுத்துகிற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி. நான் ஏற்கனவே சொல்லி, இந்த சோசன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில். அதில் ஜீசஸோட மூவி ஒரு எடுத்துருக்குறாங்க இப்போ புது இதில். பைபிளை படிச்சுட்டு நீங்கள் அதை பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் போட்டிருப்பாங்க. அதாவது இப்படிலாம் இருந்திருக்கும் அந்த நிகழ்வு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் நான் பார்க்குறேன், ஆண்டவரோடு இருந்த 12 சீஷர்கள் சந்தேகித்து கொண்டே இருந்தாங்க. நம்ம சந்தேகத்துக்கு பெரிய பேர் போனவர் வேதத்தில் யாருன்னு சொல்லுவோம் உடனே? யாக்கோபா, தோமாவை சொல்லுவோம். தாமஸ் அவர் தானுங்க ரொம்ப 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 சந்தேகத்துக்குரிய ஆள், அவிவிசுவாசத்தின் தகப்பன் என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் வேற யாருக்குமே அவரோடு கூட இருக்கும்போது அந்த அவிவிசுவாசம் வந்திருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த படத்தை, அந்த காட்சிகளை பார்க்கும்போது எனக்கு தோணுது, அங்கிருந்து அத்தனை பேருமே கிறிஸ்துவ நம்புவதற்கு ரொம்ப முயற்சித்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நான் இயேசுவை நம்புவதற்கு அநேக முயற்சிகள் ஏறெடுக்கிறேன். அது சில நேரத்தில் வெற்றியின் முடிகிறது, சில நேரத்தில் தோல்வியில் முடிகிறது. தோல்வியில் முடிந்த பிற்பாடு என்னுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, இந்த கடவுளை நம்பி நான் ஏன் அந்த கோயிலுக்கு வந்தனோ தெரியலன்ற அளவுக்கு போயிருது. அப்போ ரியாலிட்டி அப்படின்னும் போது, உண்மை என்று சொல்லும் பொழுது, நேர்மை என்ற காரியத்தில் பார்க்காம அதை நோக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா, அதில் நான் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் பார்க்கல. தேடலின் பயணங்கள் வேற மாதிரி போகுது. நிம்மதியான தூக்கம் வர மாட்டேங்குது, கடன் பிரச்சனை சுமையாக தூக்கிறது, நிம்மதியாக ஒருத்தட்ட பேச முடியல, உண்மையாக யார்கிட்டையும் நடந்துக்க முடியல. ஆமாம் தானே? பொய் என்பது, பொய்யை பற்றி நிறைய நம்ம படிச்சிட்டோம். பொய் என்பது தான் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையிலே சொல்கிறேன். ஒரு ப்ரோக்ராமில் பார்க்குறேன், பொய் சொல்லி பழகி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் அல்லது பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு உறவுகள் இருக்குது அப்படின்னா, பொய் சொல்லி பழகினீங்கன்னா லைஃப் அப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்க. எப்படி இருக்குமா? பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பொய் சொன்னால் பியூட்டிஃபுல்லா? வேதம் அப்படியே கற்றுக் கொடுத்தது இல்லை. உங்களுக்கு முன்னாடி இந்த வாழ்ந்தவர்கள் உண்மையாகவே தேவனை நோக்கி நம்பி வாழ்ந்த பிள்ளைகள், முற்பிதாக்கள் அப்படியே வாழ்ந்தாங்க. பொய் சொல்லி பழகுங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். ஆரம்பத்திலேயே உடைக்கல, சில விஷயத்தை ஆரம்பத்தில் உடைக்காம வளர விட்டுட்டு, வளர்ந்த பிற்பாடு இதை வெட்ட முடியல பாஸ்டர். சொல்லுவாங்கல்ல, பேஸ்மெண்ட்டு எப்படி இருக்கணுமா? ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங்கு. பேஸ்மெண்ட்டே அங்கே தள்ளாடுது, அலைப்பாய்கிறது, காற்றின் ஃபோனில் எல்லாம் அலைப்பாயுது இன்னைக்கு நமக்கு. இல்லை, அதில் அலைக்கற்று இருக்குது, அதனால் அதை சொல்ல வரேன். விளங்கி கொண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யோசிச்சு பாருங்க, நம்முடைய நோக்கங்கள்,
அதல்ல. நான் கனி கொடுக்க வேண்டும் என்று கிறிஸ்து விரும்பினால், நான் நேரம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால், குடும்பமாக கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் நான் கொடுக்கணும். சபைக்கு வரக்கூடிய நேரத்தில் யோசிச்சு பாருங்க. 9:14 மணிக்கு நாளை காலை ஆராதனை நடைபெறும். நீங்கள் தயவு செய்து வரும்படியா என்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நான் சொல்லிட்டு போவேன். இந்த பாஸ்டர் வேலையே தான். ஒன்றா டைமுக்கு வரலன்னா டைமுக்கு வரலன்றாரு. ஏதாவது ஒன்று எடுக்கலன்னா எடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறாரு. இதை செய்ய மாட்டேன். என் வேலையை அப்படி தான் இருக்குது, என்ன செய்ய? ஆனால் அது நம் கடமை என்பதை புரிய வைப்பது தான் என்னுடைய கடமை என்பதும் நீங்கள் மறக்க வேண்டாம். தேவன் என்னை மட்டும் கூப்பிடலைங்க, உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அது இணையதளத்தில் பார்க்கிற உங்களையும் அவர் அழைக்கிறார். God is calling everybody. அவர் அழைப்பு எல்லாத்தையும் கொடுத்துச்சு. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராக இருந்தார்கள். ஆனால் அந்த மனுஷன் வருவார் நானும் பார்க்குறேன். ஸ்ட்ராங்காக ஒரு வசனத்தை வச்சுட்டு போயிட்டாரு. எல்லாரும் மனம் திரும்பணுமா, எல்லாரும் என்னை ஏற்றுக்கணுமா, என்னைக்கு நடக்கும் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். தோணுதா நமக்கு? பட் காட் எக்ஸ்பெக்டிங் மோர். தேவன் எதிர்பார்ப்புகள் பெரிய வகையில் இருக்கிறது. நம்ம எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் பெருசாக தான் இருக்கு, ஆனால் வேற விதமாக இருக்கு. தேவனுக்கு நாம் நேரத்தை கொடுக்கும் பொழுது, அவருக்கு நான் செவிகளை சாய்க்கும் போது, கர்த்தர் எனக்கு தர வேண்டிய ஏற்கனவே தந்துட்டு ஒளிஞ்சு தான் இருக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம். அது என்னன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கோம். சில நேரத்தில் நம்ம கண்ணுக்கு நேரம் தெரியாது, எனக்கு என்ன பிளெஸிங் வச்சிருக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம்ல. இல்லை, கண்ணுக்கு நேரம் இருக்கு, ஆனால் நமக்கு கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் சில விஷயத்தை ஹைட் பண்ணி வச்சனால அவரும் ஹைட் பண்ணி வச்சிருக்காரு. ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? நான் சில பாவத்தை மறைத்து வைப்பதனால், மறைத்து வைத்திருந்தது நிமித்தமாக அவரும் ஆசீர்வாதத்தை தரலன்னு நினைச்சிடாதீங்க, அவரும் மறைச்சு வச்சிருக்கிறார். நான் ஒன்று ரிலீஸ் பண்ணி வெளியே விட்டுட்டேன்னு வைங்க, அவரும் வெளியே விட்டுருவார். அது என்ன ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் தேடி பார்ப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. நிறைவு பாடலாக இந்த தெய்வீக ஆராதனையின் முடிவு பாடலாக எல்லோரும் விளம்பி என்று பெரிய பாடத்தில் 430வது பாடலை பாடுவோம். ஓய்வு நாளின் ஆசரிப்பை உண்மையாய் கொள்வோம் கன நன்மையை பெறுவோம் என்ற பாடலை. ஓய்வு நாளின் ஆசரிப்பை உண்மையாய் கொள்வோம் கன நன்மையை பெறுவோம்.
ஜெபத்தை பூஜாவுடைய மதர் லீலா Pray. மகா இரக்கங்களில் உன்னதமாய் வாசம் பண்ணீர் எங்கள் பரலோக தகப்பனே,